ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். நிறைய கம்பியெல்லாம் அந்த தள்ளு வண்டியில் ஏற்றி வச்சிருக்காங்க. ஏற்றி வச்ச ஆளை காணலை. ஆனால் அந்த வண்டி மட்டும் தன்னால் நகர்ந்து அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கு பாருங்க. இங்கே ரோட்டில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறாரு. நேராக அவரை பார்த்து தான் வந்துட்டு இருக்கு. பைக்கில் வந்துட்டு இருந்தவர் உடனே கத்துனதுனால இவரும் திரும்பி பார்த்துருக்காரு. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து சுதாரிச்சு அந்த கம்பியை தடுத்து நிறுத்திட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க இந்த காரை முந்தி ஒரு பைக் போகுது. அதே நேரத்துல எதிரில் ஒரு ட்ரக்கும் வந்திருக்கு பாருங்க. பைக்ல சரியா தான் போயிட்டு இருந்தாரு. ஆனா அந்த பைக் திடீர்னு சறுக்கிடுச்சு போல. சறுக்குன வேகத்துல அந்த ட்ரக்கும் வரதுக்கு சரியா இருந்திருக்கு. ஆனா ஆள் எப்படியோ தப்பிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த ஷோரூமுக்குள்ள அப்படியே காரையே ஓட்டிட்டு வந்த ஒரு ஆளை தான் பாக்குறோம். எப்படி கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு காரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இத்தனைக்கும் உள்ள நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் வேகமா வராங்க பாருங்க. தாறுமாறா ஓட்டுறது ரோட்ல தான் பார்த்தா இப்ப கடைக்குள்ளேயும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடி கதவுகள் அங்கங்கே இருக்கிறதுனால எந்த இடத்துல பாதை இருக்குது, எங்கே கண்ணாடி கதவு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்படிதான் இது வெளியே போகிறதுக்கான வழி அப்படின்னு நினச்சி கால் எடுத்து வைக்கவும் அதிலே முட்டி கீழே விழுந்திருக்கிறாங்க. இதில் இவ்வளோ நீளமான கண்ணாடி இருந்திருக்கு பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, எங்க வீட்டுக்கு வெளியே ஒரு ஊஞ்சல் கட்டி பக்கத்துலேயே ஒரு ஃபேனையும் போட்டுட்டு ஜாலியாக படுத்துருந்துருக்குறாங்க. ஃபேன்ல இருந்து நல்லா தான் காற்று வீசிட்டே இருந்தது. திடீர்னு அந்த ஃபேனோட மேல் முடி கலண்டு வந்துடுச்சு பாருங்க. கலண்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த இவங்க மேலே விழுந்திருக்கு. உடனே திடுதிப்புன்னு வேகமா எந்திரிச்சு ஃபேனை ஆஃப் பண்ணிருக்காங்க. ஏதோ இதோட போச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்க வேண்டியதுதான். ஃபேன் கிட்டையும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த இடத்துல ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக கரெக்டா அந்த இடத்துல வந்து நின்று ஒரு ஜம்ப் பண்ணிருக்காங்க. துள்ளி குதிச்சதுல அதுக்கு இவ்வளோ பெரிய பள்ளம் வந்திருக்கு பாருங்க. இந்த இடம் யாரு கால் வைப்பா உடையலான்னு காத்திருந்திருக்கு. ஒரு துள்ளவும் அப்படியே ஆளையே உள்ள இழுத்துக்குச்சு பாருங்க. ஆனா ஆள் நிக்கிறது தெரியுது. ரொம்ப பெரிய பள்ளம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப விசித்திரமான உருவம். பாக்குறதுக்கு பந்து மாதிரியே இருக்குல்ல. நல்ல உருண்டை பந்துன்னு கையில எடுத்துட்டு கீழே விட்டு அது அப்படியே ஒரு புழு மாதிரி மெதுவா ஊந்து போகுது. இதுகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் பாருங்களேன். தன்னை தற்காத்துக்கிறதுக்காக இப்படி பந்து மாதிரி உருண்டுக்குது போல. பயங்கரமான ஆள் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல கார் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஒருத்தர் நடந்து போறது தான் பாக்குறோம். சில நேரங்கள்ல நம்மளும் அப்படிதான் ஏதோ ஒரு யோசனையில எங்கேயோ பார்த்துட்டு நடந்து நடு ரோட்ல போய் இப்படி திட்டு வாங்க வேண்டியிருக்கும். ரோடு கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உஷாரா தான் இருக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க ஆபீஸ்க்குள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உள்ள தேடி பைக்கோட வர்றாங்க பாருங்க. ரிசப்ஷன்ல வந்து கரெக்டா அந்த டேபிள் எல்லாம் தட்டி விட்டுருக்காங்க. இப்படி தாறுமாறா வண்டி ஓட்டுனா என்ன சொல்றது. பைக்கை மட்டும் கீழே போட்டுட்டு ஆள் சுதாரிச்சு உடனே எந்திரிச்சிட்டாங்க. இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இது கொஞ்சம் பரபரப்பான ரோடு தான். நிறைய கார் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த பெரிய ட்ரக்கும் அந்த வழியாக வந்திருக்கு. இங்கே கடையோரத்தில் ஆட்களும் நிற்கிறாங்க. இந்த ட்ரக்கு மெதுவாக திரும்பி கரெக்டாக இந்த இடத்துல தொப்புன்னு விழுந்துடுச்சு பாருங்க. ஆட்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து சுதாரிச்சு ஓடிட்டாங்க. இந்த பைக் மட்டும் அதில் நல்லாவே மாட்டிக்கிச்சு. பைக் மேலே வண்டி விழுந்ததுனால பைக்கும் அப்பளமாக நொறுங்கி போச்சு. சம்பவம் எப்படி நடந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நிறைய பேர் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. எதிரில் ஒரு பஸ் மின்னல் வேகத்தில் வந்திருக்கு. அதே வேகத்தில் சர்ன்னு அவ்வளோ தூரம் போய் விழுந்திருக்கு. பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். இந்த அளவுக்கு தடுமாறி வருமானு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே சாப்பிட்றதுக்கான வேலையில் தான் இறங்கியிருக்கிறாங்க. ஒருத்தர் இப்போ தான் எந்திரிச்சு போகிறாரு. மேலே நல்லா ஓடிட்டு இருந்த ஃபேன் பாருங்கள் திடுதிப்புன்னு தொப்புன்னு அதே இடத்துல விழுந்திருக்கு. மேலே விழாமல் டேபிளில் விழுந்ததுனால அதோட போச்சு. ஆனாலும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ப முடியாத சம்பவம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த இடத்துல 7-8 மாடுகள் இருக்குது. திடீர்னு வேகமான சூறாவளி காற்று அடிக்க ஆரம்பிச்சது. உடனே இந்த மாடுகள்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் எல்லாம் ஒரே இடத்துல கூடியிருக்கு. அதோட அங்கேயும் இங்கேயும் அலமோதி ஓடிட்டு இருக்கு. இந்த மாடுகள் எல்லாம் இந்த காற்று கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறம் தான் அமைதியாக இருக்கு பாருங்க. திடீர் சம்பவம் யாராக இருந்தாலும் பெரிய குழப்பத்தை தான் கொண்டு வரும். அந்த மாதிரி தான் இந்த மாடுகளும் கொஞ்ச நேரத்தில் குழப்பமாயிடுச்சு. எங்க இந்த வீடியோவில் கார் வேகமாக போயிட்டு இருக்கு. ரோட்டோரத்தில் இருந்த ஒரு மரம் அப்படியே முறிஞ்சு கீழே விழுந்திருக்கு. கார் மேலே பட்டாலும் கார் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு. இங்கே எதிரில் பைக்கில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் முன்னாடியே விழுந்ததுனால பைக் மேலே தான் பட்டது. அவருக்கு எதுவும் ஆகலை. நல்ல வேலை இதோட போச்சுன்னு நினைக்கிறதா இல்லை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறதா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நல்ல பலமாக நிற்கிற மரம் தான் ஒரு செகண்டில் அப்படி வேரோட பிடிங்கிட்டு விழுந்திருக்கு பாருங்களேன். கரையும் சேர்ந்தே பெயர்னு வந்துடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் காற்று வேகமாக அடிக்குது. பைக்கில் வந்தவங்க இந்த இடத்துல பைக்கை நிறுத்திட்டு கொஞ்சம் ஓரமாக நிற்கலாம் அப்படின்னு போனது ரொம்ப நல்லதாக தான் இருந்திருக்கு. காத்தடிச்ச வேகத்துக்கு அடுத்த செகண்டே இந்த பக்கத்தில் இருக்கிற மரம் இப்படி விழும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லை. வண்டி மேலே தான் விழுந்திருக்கு. இருந்தாலும் இவ்வளோ பெரிய மரம் இந்த காற்றுக்கு விழும் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத விஷயம்தான். அடுத்தது இந்த வீடியோவில் ரொம்ப பெரிய பாறாங்கல். இந்த பாறாங்கல்ல தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறதுக்காக 2 ஜேசிபி வந்திருக்கு பாருங்க.
எப்படியோ 2 பேரும் ஒரே நேரத்தில் அந்த கல்லை உள்ளே தள்ளி விட்டாச்சு. உள்ளே போன கல் இந்த அளவுக்கு தண்ணியையும் புகையையும் வெளியேற்றிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கார் வேகமாக போயிட்டுருக்கு. எதிரில் வர ட்ரக்கோட நிலைமையை பாருங்க. அந்த ட்ரக் நிறைய பாரத்தை ஏற்றிட்டு போகிறதுனால என்னவோ வளைவில் திரும்புறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு போகுது. இதை பார்த்த உடனே இந்த கார் கொஞ்சம் ஓரமாக போயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வண்டிகளுக்கு ரொம்ப நெருக்கமாக போகவே கூடாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த ஆடு மரத்தில் இருக்கிற இலையை சாப்பிட்றதுக்காக இந்த கழுதை எந்த அளவுக்கு உதவி செய்து பாருங்க. 2 பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போல விலங்குகளுக்குள்ளே நம்ப முடியாத நட்பு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கார் தாறுமாறா ஓட்டி இந்த படிக்கட்டில் வந்து தட்டி இருக்கிறாங்க. காருக்கு கொஞ்சம் அடிதான். படிக்கட்டில் உட்காந்துருந்த ஆட்கள்லாம் உடனே வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. இறங்கி வந்த வேகத்தில் காருக்கு என்னாச்சுன்னு தான் முதல்ல பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். அங்கே வந்துட்டு இருக்கிற ஒரு கருப்பு கார் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. இங்கே ரோட்டோரத்தில் நின்றுட்டு இருந்த வண்டியெல்லாம் கூட தள்ளி விட்டுருக்கு. ஓரமாக நின்றுட்டு இருந்த இந்த வண்டியை கடைக்குள்ளே தள்ளி விட்டுருக்கு. 2 பைக்கை ரோட்டில் தள்ளி விட்டுருக்கு. இங்கே இந்த வீடியோவில் ஒரு வண்டி மேலே இன்னொரு வண்டி நிற்கிறத பார்க்குறோம். அந்த வண்டி திடீர்னு அப்படியே கலண்டு வேகமாக போக ஆரம்பிச்சுது. ஆளே இல்லாமல் அது பாட்டுக்கு வேகமாக ரோட்டை பார்த்து ஓடி இருக்கு பாருங்க. இவர் பக்கத்தில் நின்னதுனால வேகமாக ஓடி போய் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. அது ஓடுற வேகத்துக்கு ரோட்டுக்கு போயிருந்தா அவ்வளவுதான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு ட்ரக்கு நல்ல ஏற்றத்தில் ஏறிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே இறக்கத்தை பார்த்து சரிஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கு. விஷயம் என்னன்னா ரோட்டில் அந்த நேரம் பார்த்து வேற எந்த வண்டியும் வராததுனால இது மட்டும் தன்னைத்தனியாக அவ்வளோ வேகத்தில் போகுது பாருங்க. வளைவுகள் எல்லாம் திரும்பி ஒரு வழியை இன்னும் வேகத்தை குறைக்காம போய்கிட்டே தான் இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கீழே விழுந்து கிடந்த இந்த ட்ரக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ நேராக நிறுத்தினாங்க. ஆனாலும் நான் கீழே தான் விழுவேன் அப்படின்னு அடுத்த செகண்டே மறுபடியும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டு பாருங்க. மறுபடியும் வேலை பார்க்க வேண்டியது தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடலில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இதில் எதையோ உடைக்கிறதுக்காக ஒரு சுத்தியலை கையில் வாங்கியிருக்கிறாரு. ஓங்கி ஒரு வீசினாரு பாருங்க. அது நேராக கடலுக்குள்ளே போயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஆழ்கடலில் எங்கே போய் தேடுறது? இந்த சுத்தியலை இதோட மறந்துட வேண்டியது தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நிறைய உருளைகளை இந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பின்னாடி சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவர் சைக்கிளை மிதிக்கிறதுக்கு வருத்தப்பட்டு இந்த வண்டியை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருக்கிறாரு. அவ்வளோதான். அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. இவர் பிடிச்சதுனால என்னவோ இந்த உருளைகள் எல்லாம் உருண்டு கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. மொத்த உருளையும் அடுத்தடுத்து உருள ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இவர் சைக்கிளை மிதிச்சு ஓட்டுறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே ரோடுக்கு தளம் போடுறதுக்கான வேலையில தான் இறங்கியிருக்கிறாங்க. அதனால எல்லா காரும் ஓரமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பைக்கில் வந்தவர் கொஞ்சம் அவசரப்பட்டு நேராக வந்துட்டாரு. அப்படியே சிமெண்ட்டுக்குள்ளே சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. வண்டியும் பாதி புதஞ்சுதான் போச்சு. இந்த வண்டியை மேலே தூக்கி எடுக்கிறதுக்கே 2 பேர் வேணும் போல. வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மறுபடியும் வேலை வச்சதுனால எல்லாரும் சுற்றி கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கிறாங்க. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு மாடு யாரையும் எதிர்பார்த்து நிற்குது. யாரும் எதிர்பார்த்து இப்படி காவல் காத்து நிற்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாடு தேடின ஆட்கள்லாம் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லா மாடுகளையும் மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான தலைவன் இதாக தான் இருக்கும் போல். எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி ரெடியாக போகுது பாருங்க. இங்கே இவர் மேலே ஏறுறதுக்காக இந்த பெயிண்ட் டப்பாவில் கால் எடுத்து வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். பெயிண்ட் டப்பாக்கு உள்ளே கால் போயிடுச்சு. மொத்த பெயிண்ட் கீழே கொட்டி கால்லையும் பெயிண்ட் ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டப்பாவில் கால் வச்சது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு பாருங்க. பெயிண்ட் டப்பா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சி கடைசியில் கீழே தான் விழுந்திருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.